முனைவர் சிவதான பிள்ளை அவர்கள் மத்திய அரசு நிறுவனங்களான ISRO மற்றும் DRDOவில் ஏறக்குறைய 50 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கும் தலை சிறந்த விஞ்ஞானி. திரு விக்ரம் சாராபாய், திரு சதீஷ் தவான், திரு அப்துல் கலாம் போன்றவர்களுடன் பணியாற்றிய பெருமைக்குரியவர் என்பதோடு டிஸ்டிங்விஷ்ட் சயின்டிஸ்ட் என்ற பட்டத்தையும் தக்க வைத்துக் கொண்டவர். SLV-3 PSLV ஏவுகல வடிவமைப்பு குழுவின் முக்கிய உறுப்பினராகவும் இருந்து தன் பங்கை அளித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 15 புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்திருக்கிறது. இந்திய ரஷ்ய கூட்டு முயற்சியில் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் என்று சொல்லப்படும் ஒலியை விஞ்சும் வேகத்தில் செல்லும் தாழ பறக்கும் ஏவுகணைகளை வடிவமைத்து தயாரித்து சந்தைப்படுத்தும் நிறுவனமான பிரம்மாஸ் நிறுவனத்தின் தலைவர். 40 years with Abdul Kalam, Untold Stories, The Path Unexplored, Success Mantra of Brahmas என்பன போன்ற 10 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பெருமை வாய்ந்த பற்பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான இவர் பெற்ற சில விருதுகளை மட்டும் இங்கே சொல்கிறேன். DRDO டெக்னாலஜி லீடர்ஷிப் அவார்டு, லோகமான்ய திலக் அவார்டு, லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அவார்டு, ராஜா ராம்மோகன் புரஸ்கார் அவார்டு, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் ரஷ்ய பிரதமரிடமிருந்து பெற்ற ஆர்டர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் விருதுகள். இவர் இன்று நம்மிடையே வந்திருப்பது நமக்கு பெருமை. இந்தோ ரஷ்ய வர்த்தக சபை துணை தலைவர் டாக்டர் சிவதான பிள்ளை அவர்களை பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களுக்கு புகழ் வணக்கம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். தமிழ் உலக மொழி, செம்மொழி, மிகவும் பழமையான மொழி. அதன் பெருமை நம் பெருங்குண்டனார் சொன்னது போல யாதும் ஊரே அவரும் கேளீர் என்பது. எல்லா நாட்டிலும் தமிழ் இருக்கிறது. நான் ரஷ்யாவோடு மிகுந்த தொடர்புடையவன். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ரஷ்யாவோட சேர்ந்து மிசைல் டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வேலை செய்திருக்கிறேன். அந்த முறையில் நான் சென்ற பல முறை, ஒரு தடவைக்கு மேல் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறேன். அது மாதிரி ஒரு தடவை நான் போகும்போது மாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு நான் செல்ல வேண்டியது இருந்தது. அப்போது எனக்கு இந்த துபியான்ஸ்கியை பற்றி கேள்விப்பட்டேன். அவரை போய் பார்த்தேன். அவரோடு இருந்த மாணவர்களையும் சந்தித்தேன். அவர் உடனே ஒரு சின்ன சிற்றுண்டி ஏற்பாடு செய்தார். எல்லா மாணவர்களையும் உட்கார வைத்து என்னோடு உரையாட செய்தார். அவருடைய தமிழ் அறிவை கண்டு நானே ரொம்ப வியந்தேன். ஏன்னா எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவர் நிறைய சொன்னார். சிலப்பதிகாரத்தை பற்றி மிக விளக்கமாக என்னிடம் பேசினார். நான் சென்றது என்னுடைய மனதில் இருந்தது, ஒரு திருவள்ளுவர் சிலையை மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் நிறுவ வேண்டும் என்பது என்னுடைய அவா. அந்த முயற்சிக்காக நான் அவரிடம் பேசுவதாக நான் வைத்திருந்தேன். அவர் திருக்குறளை பற்றியும் சிலப்பதிகாரத்தை பற்றியும் தொல்காப்பியத்தை பற்றியும் பேசுவதை கேட்டு வியந்து அப்படியே உட்கார்ந்திருந்தேன். அவருடைய மாணவர்களை என்னிடம் பேச சொன்னார். அவர்களும் திருக்குறள் சொன்னார்கள், நன்றாக தமிழ் பேசினார்கள். அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போதே அவருடைய மனக்குறை என்ன இருக்கும் என்று நான் கேட்டேன். நீங்கள் தமிழ் படிக்கிறீங்களா இங்கே மாஸ்கோ, நீங்கள்லாம் ரஷ்யன்ஸ், அதனால உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஒரு ஒரு உபயோகம், அதனால என்ன உங்களுக்கு உணர்ச்சி வந்தது கேட்கும்போது அவங்க சொன்னது என்னுடைய ஒரு மனத்தாங்கலை உண்டாக்கியது. ஒன்று, நாங்கள் தமிழ் படிக்கிறோம், தமிழ் அறிஞரோம், எங்களுக்கு நாங்கள் மாஸ்கோவில் உள்ள வாசிகள், அதனால் என்ன பயன்? தமிழர்கள் தமிழ் படிப்பது என்பது சாதாரண விஷயம், படிப்பார்கள். தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர் அவர் மாஸ்கோ யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்டில் இருக்கிறார், செல்லான் செல்கிறார். ஆனால் நாங்கள் படிப்பதனால் எங்களுக்கு என்ன நன்மை? எங்களுக்கு நீங்கள் வேலை தருவீர்களா என்று கேட்டார்கள். நாங்கள் தமிழில் பேசுவோம், எங்களுக்கு வேலை தருவீர்களா? தமிழ்நாடு அரசு எங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ளுமா? நாங்கள் தமிழ்நாடு செல்ல தயாராக இருக்கிறோம், எங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டார்கள். அதாவது நாம் ஒரு
மொழியை பரப்ப வேண்டும் என்றால் அதற்கு பின்னணியில் உள்ளதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர்கள் பலர் இருந்தாலும், பலர் அதன் தமிழ் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருந்தாலும், அவர்களுக்கு நிறைய மாணவர்கள் இருந்தால்தான் அவர்களுக்கு மதிப்பு. ஏனென்றால் அவங்க தினசரி தமிழ் பேசும்போது பெரிய மாணவர்கள் கூட்டம் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாணவர்களுடைய குறைந்து கொண்டே போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அந்த சூழ்நிலை அவர் சொன்னார். இந்த மாணவர்கள்ட்ட கேட்டால் எங்களுக்கு வேலை வேண்டும் என்று சொன்னாங்க. இது நீங்க இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்து அதில் ஏதாவது நாம் செய்ய முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். ரெண்டாவது, திருவள்ளுவர் சிலையை பற்றி நாம் பேசும்போது அவருக்கு ரொம்ப ஆர்வமாக கேட்டார். இது உண்மைதான், இது ரொம்ப முக்கியமான இது. அந்த மாஸ்கோ பல்கலைக்கழகம் இருப்பது ஸ்பாரோ ஹில்ஸ், ரொம்ப உயர்ந்த இடம். மாஸ்கோ இந்த சிட்டியிலேயே உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் அந்த ஸ்பாரோ ஹில்ஸ். அதுல ஒரு பெரிய உருவத்தில் இருக்கக்கூடியது மாஸ்கோ பல்கலைக்கழகம். எங்கிருந்து பார்த்தாலுமே அது தெரியும். அந்த இடத்தில் நாம் ஒரு திருவள்ளுவர் சிலையை உருவாக்கினால் அது மாஸ்கோ முழுவதும் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்க முடியுமா அப்படியது என்னுடைய யோசனை. அப்போ அவர் சொன்னார், இது நம்ம பல்கலைக்கழகத்தினுடைய பெரிய முடிவாக இருக்க முடியும், நீங்க போய் ரெக்டரை பார்த்து இதை பற்றி பேசுங்கள் அப்படின்னார். ரெக்டர் அதற்கு அதிகமாக ஒரு இதை காட்டவில்லை. ஏன்னா திருவள்ளுவருக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம், அதனால அவர் ஒன்றும் காட்டலை. அது மாத்திரம் இல்லை, அந்த டைம்ல எல்லா சிலைகளை எல்லாம் எடுக்கக்கூடிய டைம் அது. இப்போ நாம இந்த இதுல புது சிலைகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய சமயம் இல்லை இப்போ. ஆனால் மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பெரிய பெரிய அறிஞர்களுடைய சிலைகள் எல்லாம் இருக்கிறது. நோபல் லாரன்ஸ் சிலைகள், பெரிய விஞ்ஞானிகளுடைய சிலைகள் எல்லாமே மாஸ்கோ யூனிவர்சிட்டியில அவங்க வச்சிருக்காங்க. அதனால அந்த மாதிரி ஒரு முயற்சியை நம்ம எடுக்கலாம். இதுக்கு உள்ள செலவுகளை நம்முடைய அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் நம்முடைய எம்பசியில் போய் பேசினேன், அம்பாசிடர்கிட்ட பேசினேன், எல்லாத்திலையும் பேசினேன். அப்புறம் இங்கே விஜி சந்தோஷம் அவர்கள் ஒரு திருவள்ளுவர் சிலையை உருவாக்கி அதை நீங்கள் இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் என்றார். ஸோ சிலையை உருவாக்குறது ஒரு பெரிய காரியம் இல்லை, சிலைகள் இருக்கிறது. அதை நாம் நிறுவதுக்குள்ள ஒரு நமக்குள்ள பர்மிஷன் அது வேணும்னா நாம் இந்த 2 நாட்டுக்குள்ள தொடர்புல தான் அதை செய்ய முடியும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏற்பாடு. இதை நாம் செய்தால் இதுதான் நம்மளுடைய புகழ் வணக்கம். நம்ம சொல்றோமே, அது துவான்ஸ்கி செய்யக்கூடிய புகழ் வணக்கம். அவர் அங்கு இருந்தார், திருவள்ளுவர் சிலை அங்கு இருந்தது, அவருடைய ஆசை நிறைவேறியது என்று சொல்லக்கூடியதான் அவருடைய உண்மையான புகழ் வணக்கமாக இருக்க முடியும். மூன்றாவதாக, துவான்ஸ்கி செய்தது ரொம்ப அரிய சிறிய காரியங்கள்லாம் செய்திருக்கிறார். அதையெல்லாம் கோர்த்து ஒரு பெரிய ஒரு புத்தகமான ஒரு லைப்ரரி மாதிரி ஒன்று உருவாக்கி நாம் அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும். பட்டங்கள் கொடுக்கலாம். தமிழ்நாடு அரசு கலைமாமணி பட்டம் கொடுக்கலாம், இந்திய அரசு பத்மபூஷன் கொடுக்கலாம். இந்திய அரசு வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு செய்த தொண்டுகள் உள்ள பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் அவங்க பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அதை நம்முடைய இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் சேர்ந்திருக்கும் போது அதை ஒரு ரெசல்யூஷன் மாதிரி கொண்டு கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம், நீங்கள் அவருக்கு பத்மபூஷன் கொடுக்கணும்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய காரியம் இல்லை. பத்மபூஷன் பெரிய நம்ம நாட்டுக்கு பெரிய இது இல்லை. யாரு எங்க நம்ம நாட்டுக்கு வேண்டிய தொண்டு செய்தாலும் அவங்கள நம்ம ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்கணுங்கக்கூடியது தான் நம்முடைய நாட்டினுடைய இது, இந்த சென்ட்ரல் கவர்மெண்டுடைய இது. அதனால இதை நம்ம முயற்சி எடுத்தால் இது ஒன்று நடக்கும். அப்படி கொடுக்கும்போது அவருக்கு ஒரு தனி இந்தியாவிலிருந்து அவருக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு, தமிழுக்காக அவர் தொண்டு செய்தது கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதை நாம் செய்யலாம். இந்த மாதிரி அவருக்கு புகழ் வணக்கம் செய்யறதுக்கு பேச்சோட நாம் நிறுத்தாம அவருக்கு வேண்டிய ஒரு என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஒரு வழிமுறைகளை நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ரஷ்யாவில் தமிழ் படிக்கும் மாணவர்களை தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்க வேண்டும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்தீர்கள்.
மாஸ்கோவில் திருவள்ளுவர் சிலை அமைக்க நீங்கள் செய்யும் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை. இதுவே நாம் இது போன்ற அறிஞர்களுக்கு செய்யும் உண்மையான புகழ் வணக்கம் என்றீர்கள். யார் நாட்டுக்காக தொண்டு செய்தாலும் நம் அரசு அவர்களை கௌரவிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மிக அருமையாக எங்களுக்கு வந்து பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களை பற்றி உங்களுடைய எண்ணங்களை, எதிர்காலத்தில் நம்முடைய கடமைகளை நினைவூட்டியதற்கு மிக்க நன்றி ஐயா.